ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வியாழக்கிழமை. இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இருக்கேன். சாயப்பாவுக்கு உகந்த பதிவு தான் இது. நீங்கள் சாய் பக்தர்களாக இருக்கட்டும், மற்றவங்க பாபாவை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே யூஸ்வலாக நீங்கள் விரதம் இருக்கிறீங்க. அந்த விரதத்தை நீங்கள் எப்படி இருந்துட்டு வர்றீங்க, அந்த விரதத்தை பாபா ஏற்றுக்குவாரா, பாபாவுக்கு எந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும். ஸோ நான் இது எல்லாத்தையும் உணர்த்தும் விதமாக ஒரு கதையை சொல்லி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதையை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் அடிப்படையாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதனால ஸ்கிப் பண்ணாம முழு வீடியோவை கேளுங்க. அதாவது திருமதி கோகலே அப்படின்ற பொண்ணு, அப்போ பாபா இருந்த காலத்துல இது நிஜமாவே நடந்த ஒரு விஷயம். பாபா ஒருபோதுமே பட்டினி இருந்ததில்லை. மற்றவங்களையும் பட்டினி இருக்கிறதுக்காக அவர் அனுமதிக்கிறதே இல்லை. விரதம் இருப்பவங்க மனது அமைதியாக இருப்பதில்லைல்ல. அதுக்கப்புறம் அவங்க எப்படி பரமாத்திகத்தை அடைய முடியும். வெறும் வயிற்றோட கடவுளை அவங்கனால அறியவே முடியாது. முதல்ல ஆன்மா சாந்தப்படணும். வயிற்றுல உணவின் ஈரம் இல்லை அப்படின்னா அவர்தம் புகழை, அதாவது கடவுளோட புகழை நாம எப்படி பாட முடியும், இசைக்க முடியும். கடவுளை எந்த கண்களுடன் நம்ம பார்க்க முடியும். அது இல்லாமல் எந்த காதுகளால் அவரோட புகழை நம்மளால கேட்க முடியும். சுருக்கமாக, அதாவது நமது எல்லா உறுப்புகளுமே அவைகளுக்குரிய போஷிப்பை பெற்று நன்றாக இருக்கும்போது கடவுளை அடைவதற்குரிய பக்தி மற்றும் பல சாதனைகளையும் நம்மளால பெற முடியும். அதனால பசியோடு இருந்தாலோ மிகவும் உண்பதோ ஆகாது. உடலுக்கும் மனதுக்கும் மிதமான போக்கே தான் உண்மையிலேயே நல்லது. அதாவது அந்த கோகலே அப்படின்ற பெண்மணி பாபாவின் பக்தியான திருமதி காஷிபாய் கணிக்கர் அப்படிங்கிறவங்க கிட்ட இருந்து தாதா கேல்கருக்கு ஒரு அறிமுக கடிதம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கு முந்தைய தினம் பாபா தாதா கேல்கரிடம் தமது குழந்தைகளை ஷிம்காவின், அதாவது புனித நாட்களின் போது பட்டினி இருப்பதை நான் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்த நாள் அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா தாதா கேல்கருடன் போய் பாபாவின் முன்னாடி அமர்ந்து பாபா உடனே அவளை நோக்கி பட்டினி இருக்க தேவை என்ன அப்படின்னு கேட்பாரு. தாதா பட்டின் வீட்டுக்கு போய் பூரணம் போலியை, அதாவது கடலை மாவு வெல்லம் சேர்த்த கோதுமை ரொட்டி செஞ்சு அவங்க குழந்தைகளுக்கு கொடுத்து நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பண்டிகை நாளாக இருக்கும். அப்போ திருமதி கேல்கர் அப்போ வீட்டுக்கு தூரமாக இருப்பாங்க. அப்போ தாதா பட்டின் வீட்டில் சமையல் செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால பாபாவின் அறிவுரை காலத்துக்கேற்ப அதை செய்யணும்னு ஒரு நியதி ஆயிடுச்சு. திருமதி கோகலே தாதா பட்டின் வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அப்படி சொல்லியபடி அந்த பண்டத்தை செஞ்சிருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க சமைச்சு மற்றவருக்கும் போட்டு தானும் சாப்பிட்ருக்குறாங்க. இது என்ன ஒரு அருமையான கதை தெரியுமா? அதாவது பாபா என்ன சொல்லியிருக்க, நீ இப்படி பட்டினி இருந்து என்னை பார்க்கணும், என்கிட்ட நீ பேசணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நீ மனசார சாப்பிட்டு நீ பட்டினி இல்லாம நீ உன்னோட உடம்பையும் பார்த்துட்டு இது எல்லாமே செஞ்சாதான் கண்டிப்பா நான் உங்களுக்கு காட்சி அளிப்பேன் அப்படின்ற மாதிரி பாபா சொல்லியிருப்பாரு. இது உண்மையாகவே நடந்த ஒரு விஷயங்க. ஏன்னா நம்ம நம்மள சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேண்டுதல் நடக்காமல் இருக்கும், அதாவது தாமதமாகும். அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு பாபா செவிசாய்க்கவே இல்லை அப்படின்னு நம்மளையும் நம்ம வருத்திட்டு, நம்ம உடம்பையும் வருத்திட்டு அப்படி விரதம் இருந்து நாம் போய் வேண்டுவோம். கண்டிப்பாக அதுக்கு அவர் செவி சாய்க்க மாட்டாருங்க. நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு அவருக்கு தேவை உங்களோட உண்மையான பக்தி, ஆத்மார்த்தமான
முக்கியமான பக்தி அது ஒன்று தான். அப்புறம் நம்பிக்கை, பொறுமை, இது மட்டும்தாங்க அவர் எதிர்பார்ப்பாரு. அதனால நம்ம வந்து நம்மளை வருத்திக்காம நீங்கள் நார்மலாக சாப்பிடுங்க. இப்போ 2 சப்பாத்தி சப்பாத்தி சாப்பிட்டா 2 சப்பாத்தி எடுங்க. சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா அளவாக சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க. இப்படி சாப்பிட்டு நீங்கள் வந்து பாபாவை வந்து வழிபாடு பண்ணுங்க. அவருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பூஜை பண்ணுங்க. ஒரு விளக்கேற்றி வைங்க. அவரோட அஷ்டோத்திரம் சொல்லுங்க. அது தெரியலையா, ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய், இது வந்து பாபாவோட தாரக மந்திரம். இதை சொல்லுங்க. இதை சொன்னாலே போதும். அவருக்கு வந்து ஒரே ஒரு பூவாவது வைங்க. உங்களால் முடிஞ்சதுனா தான். அதான் நீங்கள் ஆத்மார்த்தமாக பக்தியோட நீங்கள் வந்து அவரோட மந்திரத்தை சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணாலே நிச்சயமாக உங்களோட பிரார்த்தனை நிறைவேறும். நமக்கு ஏன் பிரார்த்தனை தாமதமாகுது தெரியுமா? நம்மளோட கர்ம வினையை பொறுத்து தாங்க ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கும். அதனால நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. முழு பக்தியோடு நீங்கள் வந்து பாபாவை வந்து பூஜை பண்ணுங்க. அந்த விரத புக்கு இருக்குது அப்படின்னீங்கன்னா அந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் படிங்க. அதுபடி பூஜை பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் உங்களை நீங்கள் வருத்திட்டு பட்டினி போட்டு நீங்கள் பாபாவுக்கு எந்த பூஜையும் பண்ணாதீங்க. நீங்கள் பட்டினி இல்லாமல் பூஜை மட்டும் பண்ணாலே, உண்மையான பக்தி செலுத்தினாலே உங்களோட எல்லா பிரார்த்தனையும் சாயப்பா நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த கதை மூலியமா நீங்களும் அதை தெரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், பாபாவை பற்றி எந்த சந்தேகமாக இருந்தாலும் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதனால் எப்படி வழிபாடு பண்ணுங்க, எந்த சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.